வா மாமா சாப்பிடலாம். ஏதோ பெருசா பொண்டாட்டி மாதிரி கூப்பிடுற. இங்க பாரு, எனக்கு தோணும் போதுதான் நான் சாப்பிடுவேன். நீ போ. அத்தையும் பூர்ணியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை தான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. நீ போ. என்னது, அன்னைக்குனா பூ வச்சுக்கலையா? தலையில பூ வச்சுக்காததுனால நீங்க தாலி கட்டலன்னு அர்த்தமா? அத்தை முன்னாடி என்ன நீங்க மாட்டி விடுறீங்களா? அதுக்கு என்ன இப்போ? டைம் எப்போ உங்களுக்கு தான் சாதகமா இருக்கும்னு நினைக்காதீங்க மாமா. எனக்கும் டைம் வரும். சரி, இப்போ வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா சொல்றேன். மாமா என்ன பண்றீங்க மாமா? மாமா வேண்டாம் ப்ளீஸ் மாமா. ஐயோ மாமா, மாமா சொன்ன கேளுங்க, பக்கத்துல வராதீங்க. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ அத்தை, அத்தை, மாமா பக்கத்துல வராதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ வேண்டாம் மாமா, பக்கத்துல வராதீங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் மாமா, ப்ளீஸ் வேண்டாம். மாமா மாமா ப்ளீஸ் பக்கத்துல வராதீங்க. மாமா மாமா மாமா, ஐயோ ஐயோ அத்தை, மாமா ப்ளீஸ். ஏய் என்ன பண்ற? ஐயோ ஐயோ ப்ளீஸ் மாமா, என்ன பண்றீங்க மாமா? அப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ். வேண்டாம் மாமா அத்தை. ஐயோ ஐயோ அத்தை சாப்பிட தான் கூப்பிட சொன்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, அத்தை உங்க புள்ளைய பாருங்க அத்தை, என்ன பண்றாருன்னு. அத்தை சீக்கிரம் வாங்க. ஐயோ அத்தை. ஏய் ஏய் இங்க பாரு தைத்தக்கா, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்றத பார்த்தேன், ஒரே குத்து முகம் தனியா போயிடும். சரி அப்படின்னா நீங்க சாப்பிடுறதுக்கு வாங்க. அடிச்சி பா. அம்மாடி அப்பா, ஐயோ கடவுளே. என்ன இவ இங்க வரா? என்னம்மா இது இந்த நேரத்துல வந்திருக்க? இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தான் படுக்க போறேன் சித்தி. நீ பக்கத்துல இல்லன்னா மாப்பிள்ள பாவம் எப்படி தூங்குவாரு? அவர் பக்கத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வர மாதிரி தெரியல. அந்த சோபாக்கு நடந்தது கொலைதான்னு தெரிஞ்சதுல இருந்து யார் பண்ணிருப்பாங்கன்னு ராத்திரி பகலும் அவர் டென்ஷன் ஆகுறது மட்டும் இல்லாம என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா இங்கே படுத்து தூங்கலான்னு வந்தேன். நீ வந்து தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ள நினைச்சு நீ என் மேல கைய கால போட்டுட மாட்டல்ல? சித்தி, எனக்கு ஒன்னும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்ல. உன்னோட மாப்பிள்ள தான் என் மேல கைய காலெல்லாம் தூக்கி போடுவார். ஐயோ அப்புறவா, மாப்பிள்ள மாதிரியே நானும் உன் மேல கையும் காலும் போடணும்னு ஆசைப்படுறியா? வாய மூடிக்கிட்டு படு. தடிப்பா. போத்திக்கோமா. படு. ஆமாடி, குட் நைட். குட் நைட். படு.
சரி, அந்த கையால தானடா எனக்கு 3 முடிச்சு போட்ட. இப்ப அந்த கையிலேயே நான் உனக்கு ஆப்பு வைக்கிறேன்டா. இப்ப உன் கை மொத்தமா உடைய போகுது. ஆ. ஆ, அம்மா 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 என் கை சித்தி, ஐயோ என் கை வாயை மூடு. போச்சு போச்சு. ஏன் இப்படி பண்ற? அம்மாடி கை ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ யாரோ என் கைய உடைக்கிற மாதிரி இருக்குமா. ஐயோ வலிக்குது. வலிக்குது. கொடுத்து தொலை. என்ன இது? நான் இவ்ளோ பண்றேன், இவனுக்கு எதுவுமே வேலை செய்யல. ஆ, ஆ, ஆ. ஆ, 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 வலிக்குது வலிக்குது. கை கை என் கை. ஐயோ என் கை வலிக்குது வலிக்குது. சித்தி, ஐயோ. அப்பவே அந்த கைன்னு சொன்ன, இப்ப இந்த கைன்னு சொல்ற. என்ன ஆச்சு உனக்கு? அப்போ அந்த கைமா, இப்போ இந்த கை. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, ஏன் சித்தி கையை இப்படி நீட்டி தொலைக்கிற? ஐயோ நானா உன நீட்டலம்மா. இந்த கை என் கண்ட்ரோல்லயே இல்ல. அம்மா. ஐயோ ஐயோ. அம்மா. அடச்சீ. ஐயோ. ச்சே, என்ன கரும வாழ்க்கை இது. சரி, எங்கேயாவது நிம்மதியா படுத்து தூங்கலான்னு வந்தா என்ன அதுவும் பண்ண விட மாட்டேங்கிறல? என்ன? சித்தி, என்ன பண்ற? போதும் நிறுத்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேனேம்மா, 2 கையும் என் கண்ட்ரோல்லயே இல்ல. யாரோ ரிமோட்ல வேலை பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சிட்டு இருக்கு. முதல்ல நிறுத்து, நிறுத்து சித்தி, நிறுத்து. அம்மா, என்ன என்ன இது? சித்தி, நீ எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது சித்தி. அது இல்லம்மா, அதுவாவே தான். ஒழுங்கா தூரம் போயிடு, தூரம் போயிடு. என்ன இது? இவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது.